நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் மற்றும் மத நிறுவனங்கள் வசம் உள்ள தங்கத்தை பணமாக்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பகிரப்பட்டு வந்த வதந்திகளை மத்திய அரசு கடுமையாக மறுத்துள்ளது. கோயில் தங்க இருப்புகளுக்கு எதிராக தங்க பத்திரங்களை வெளியிட மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக பல சமூக ஊடக பதிவுகள் மற்றும் சில ஊடக அறிக்கைகள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த விளக்கம் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன்படி வெளியான கருத்துக்கள் மற்றும் செய்திகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை, தவறாக வழிநடத்துபவை மற்றும் எந்த ஆதாரமும் இல்லாதவை என்று நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அதேபோல் தங்க முலாம் பூசப்பட்ட கோபுரங்கள், கதவுகள் மற்றும் பிற மத கட்டமைப்புகள் உட்பட கோயில்களில் பயன்படுத்தப்படும் தங்க அலங்காரங்கள் தொடர்பாக வெளியான செய்திகளையும் தனது அறிக்கையில் மத்திய அரசு நிராகரித்துள்ளது. கூடவே நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் இருப்பதாக நம்பப்படும் பெரும் அளவிலான தங்கத்தை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்பது குறித்து இணையத்தில் அதிகரித்து வரும் விவாதத்திற்கு பிறகு இந்த விளக்கம் வந்துள்ளதும் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. முக்கியமாக சரிபார்க்கப்படாத தகவல்களை இணையத்தில் நம்பவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்று மத்திய அரசு மக்களை வலியுறுத்தியுள்ளது. மேலும் அத்தகைய வதந்திகள் குழப்பத்தை மட்டுமே உருவாக்கி பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க கொள்கை அல்லது திட்டங்கள் தொடர்பான எந்த ஒரு முடிவும் அதிகாரப்பூர்வ வழிகளான அரசாங்க வலைத்தளங்கள், அதிகாரப்பூர்வ பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் சரிபார்க்கப்பட்ட பொது தொடர்பு தளங்கள் ஆகியவை மூலமாக மட்டுமே அறிவிக்கப்படும் என்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளனர்.